அவர் சொல்றார், நான் பாத்ரூம்ல எடுத்தேன். ஏன் நீங்க ஷார்ட்டா எடுத்தீங்கன்னு கேட்கிறார் நீதிபதி. எனக்கு பயத்துல வந்து 10-15 செகண்ட் தான் எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்றாரு. இதுதான் யதார்த்தம். மக்கள் இப்படி பேசுவது சரி, மக்கள் இப்படி சிந்திப்பது சரி, ஊடகங்கள் அதுக்கு அழுத்தம் கொடுப்பது சரி. ஆனால் என்ன கேட்க வேண்டும் என்றால், காவல்துறை நிக்கிதாவை நீங்கள் அவர்களை ஃபாலோ பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த 2011 சார்ந்து இருக்கக்கூடிய அந்த 3 வழக்குகளுடைய நிலைமை என்னன்றது நீங்க பப்ளிக் ஆக்கணும். சிபிஐயிடம் இன்னும் ஒப்படைக்கவில்லை. சீஃப் மினிஸ்டர் சிபிஐக்கு ஒப்படைப்பதில் ஆட்சேபனை இல்லை என்று தான் கூறியிருக்கிறார். மேட்டர் நீதிமன்றத்தின் முன் இருக்கக்கூடிய நேரத்தில் இது சிபிஐ ஒப்படைக்கப்பட்டிருக்கு என்று நான் பொறுப்பற்றத்தனமாக கூற மாட்டேன். நான் கூறக்கூடாது. காரணம் நான் ஆபீசர் கோட்டங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஹென்றி டிபேன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டையே உலுக்கி உள்ள அஜித் குமாருடைய காவல் நிலைய கொலை வழக்கை பற்றி பேச போகிறோம். இந்த வழக்கை பற்றி நம்ம எல்லாருமே நாங்கள் ஓரளவுக்கு அறிந்ததுதான். இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்து நடத்தி கொண்டிருப்பது நீங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்ற முறையில் ஒரு சில கேள்விகள் நாங்கள் முன்வைக்க ஆசைப்படுறோம். அதாவது இந்த வழக்குடைய தற்போதைய தன்மை எப்படி என்ன நிலைமையில் சார் இருக்கிறது? அதாவது சம்பவம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். 27ஆம் தேதி, 28, 29 சாட்டர்டே சண்டே. மண்டே வந்து நீதிமன்றத்தில் மற்ற வழக்கறிஞர்கள், நான் அல்ல மற்றவர்கள் மென்ஷன் பண்றாங்க, தானாக முன் வந்து உயர் நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்று. நீதிமன்றம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்கள் மனுக்கள் போடுங்கள், நாங்கள் அதை விசாரிக்கிறோம். நாங்கள் அந்த தகவலின் பேரில் 30ஆம் தேதி மதுரை திருப்பவனம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பணி செய்கின்ற ஒரு இளம் வழக்கறிஞர் 20-24 தான் அவர் ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு. இதை நான் பெருமையுடன் கூறுகிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன உடனே இந்த மாதிரி காசஸ்க்காக நிற்க வேண்டும் என்று ஒரு இளம் வழக்கறிஞர் வந்திருக்கிறார், கார்த்திக் ராஜா என்றால் அதுதான் இந்த சமூகம் அவரை தான் போற்ற வேண்டும் தவிர அவருடைய வழக்கை வாதாடிய எங்களை பற்றிலாம் யோசிக்க கூடாது. அவரை போற்றணும். ஏன்னா இளைஞர்கள் வந்திருக்காங்கன்றதான் பெரிய மகிழ்ச்சி. அவருடன் அவருக்கு உதவியாக இன்னும் அனுபவம் உள்ள திரு பாப்பா மோகனுடைய ஜூனியராக பணி செய்கின்ற பாசமிகு நண்பர் வழக்கறிஞர் கணேஷ்குமாரும் இணைந்து எங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இளம் வழக்கறிஞர்கள் தனுஷ், ஆகாஷ், ஆஷிஷ் போன்றவர்களும் இணைந்து இந்த வழக்கை தயார் செய்கின்ற பணியில் கூட்டாக இறங்கினார்கள். நீதிமன்றத்தில் பணியை கொண்டு செல்வதற்கு என்னுடைய வழக்கறிஞர்கள் கருணாநிதி, பெருமாள் போன்றவர்கள் எல்லாம் உதவினார்கள். இளம் வழக்கறிஞர்களாக இருந்து இதை தயார் செய்ததற்கு முதலில் அவர்களுக்கு போற்றுது. காரணம், இதை பார்க்காமல் திருப்பவனத்தில் நான் இருக்கக்கூடாது என்று அந்த தம்பி முடிவு எடுத்தார் பாருங்க. அதான் முக்கியம். அந்த தம்பி கார்த்திக் ராஜா தான் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது குடும்பத்தின் சார்பாக போஸ்ட்மார்ட்டம் அறையில் இருந்தவர் என்பதும், கணேஷ்குமார் என்பவரும் இருந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எவ்வளவு பொறுப்புடன் அந்த இடத்தில் நடந்து கொண்டார் என்பதற்கு இவர்களெல்லாம் சாட்சியங்கள். அதே போல் 3.5 மணி நேரத்திற்கு மேல் இந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தினுடைய அறிக்கை இப்பொழுது எங்க கையில் கிடைத்திருக்கு. நேற்று மாலை கிடைத்தது. இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு டிவியில் இருக்கும்போது கிடைத்தது. அந்த சீல்டு கவர் கூட பாருங்க, இன்னும் இங்கதான் இருக்கு. இந்த சீல்டு கவர் நேற்று இரவு தான் வந்திருக்கு வெளியே. அதனால இதுதான் நீதிமன்றத்துக்கு போகிறது. நீதிமன்றம் மிக சிறப்பாக, இதுதான் நீதிமன்றங்களுடைய மக்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன என்பதை காட்டுகிறது. நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக, தைரியத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனமாக, பாதிக்கப்பட்டவருடைய அவலங்களை கேட்போம், நாங்கள் கேட்கிறோம், உள்வாங்குகிறோம், உள்வாங்குவதை எங்கள் ஆணையின் மூலமாக காட்டுகிறோம் என்ற மிக சிறப்பான பெஞ்ச் ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம், ஜஸ்டிஸ் மரிய கிளாட் அவர்களும் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த தைரியத்தின் காரணமாக அவர்கள் நியமித்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இன்று செயல்பட்டு மிக சிறப்பாக திருப்பவனத்தில் இன்று 3வது நாள் தன்னுடைய விசாரணையை கொண்டு செல்கிறார்கள். இது ஏதோ காலையில 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கிற விசாரணை கிடையாது. ஆரம்பித்த நாளிலிருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் இந்த விசாரணைகள் போய்கொண்டிருக்கு. அந்த விசாரணையில் இருக்கக்கூடிய சாட்சிகளுக்கும் உடனடியாக காவல்துறைக்கு அவர்கள் மனு கொடுக்கும் போது பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு ஆர்ம்டு போலீஸ் பாதுகாப்பு தென்மண்டல IG அவர்கள் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக கூறுகிறேன். ஆகவே நல்ல பாதையில் வழக்கு போயிட்டு இருக்கு. இனிமேல் அது நீதிமன்றத்தினுடைய
முடிவிற்கு அதை நம்ம விட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த நல்ல சாட்சியங்கள் அந்த அந்த பேசாத அமைதியை உடைத்து ம். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்த அந்த அவருடைய கூட வேலை வேலை பார்த்தார் இல்லையா சதீஸ்வரன், அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொலை மிரட்டல்கள்லாம் வருது அப்படின்றது பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வெளியில ஒருவேளை வராமல் இருந்திருந்தால் இந்த வழக்கோட தன்மை ஏதாவது சிக்கலா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ம். கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் எனக்கு பல பத்திரிகையாளருக்கு என் மேல கோபம். அந்த வீடியோ எங்க கையில இருக்குன்னு தெரியும், அதை நான் கொடுக்கல. ஏன் ம். கொடுக்கல? ஏன்னா the first evidence should be given to the court. ம். Court should be able to see that evidence. அந்த எவிடன்ஸை பார்த்து அதுல அந்த எவிடன்ஸோடைய வேல்யூ ரொம்ப எங்க உயருதுன்னா, அடிக்கிறத ஷூட் பண்ணது முக்கியம் இல்லை. அதை எடுத்த இடம் வந்து ஒரு பாத்ரூம். ஒரு அந்த சாவி, பாத்ரூம்ல ஒரு இருக்க ஒரு ஒரு துவாரம், சாவி துவாரம் இல்லையா ஆமா, அது? அந்த பாத்ரூம்ல இருந்து அந்த அந்த கிரில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரில்ல இருக்கக்கூடிய ஓட்டையில இருந்து அவர் எடுக்கிறார். ம். அதுவும் நீதிமன்றத்துக்கு முன் அவரை ஆஜர்படுத்தி அவர் சொல்றார், நான் பாத்ரூம்ல எடுத்தேன். ஏன் நீங்க ஷார்ட்டா எடுத்தீங்கன்னு கேட்கிறார் நீதிபதி. எனக்கு பயத்துல வந்து 10-15 செகண்ட் தான் எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்றாரு. ம். இதுதான் யதார்த்தம். அந்த ம். யதார்த்தத்தை உயர் நீதிமன்றம் பார்த்ததினால்தான் அதை அவர்கள் நம்பி உள்வாங்கி வெவ்வேறு வாதங்களை கேட்டு, இதுல சட்ட மீறல்கள் ரொம்பவும் இருந்தது, ரொம்ப ஓவர். ஆனால் ஒரு விஷயம் நல்லா நடந்தது நீதிமன்றத்தில். நடந்த விஷயங்களுக்கு உயர் நீதிமன்றத்தில் அரசை பிரதிநிதித்துவப்படுத்திய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் நம்பர் 1 திரு அஜ்மல் கான் அவர்கள் எந்த விதத்திலையும் மூடி மறைப்பதற்கான ஒரு முயற்சி முதலில் எடுக்கவே இல்லை. ம். ஆம், நடந்தது நடந்தது தப்பு, விசாரிக்கப்பட வேண்டும், இதுல மாற்று கருத்து இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். இல்லைன்னா உழுந்திருப்பான், கீழே விழுந்தான், போனான், வந்தான், இந்த கதைகள்லாம் அவங்க எடுக்கலைன்றதையும், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு என்பதை பார்ப்போம். எல்லாருக்கும் கசப்பான விஷயங்கள் மட்டும்தான் மனசுல நிக்குது. ஏன்னா ஏன்னா அந்த காவல் காவல் நிலையங்கள்ல கைதிகள் வழுக்கி விடுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரணமான ஒரு நிலைமையான ஒரு நேரங்கள்ல நீங்க இப்போ சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 5 பேர் கைது செய்யப்பட்ட ஒரு இந்த 5 பேரும் வழுக்கி விழுவார்களா அப்படின்னு கேன்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா, இல்ல இதுல கண்டிப்பா. இதுல முக்கியமான இன்னொரு ஒரு கேள்வி ஒண்ணு. இந்த புகார் பெண்மணி இருக்காங்கல்ல நிகிதா, அவங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்ப தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், வந்துகிட்டு இருக்கு. இந்த நிகிதாவை இவர்கள் இதுவரைக்கும் ஏன் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரலன்னு ஒரு கேள்வி வருது. அது ஏன் அது? அதாவது இப்போ அங்க அங்க விசாரணை வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்கொயரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ம். வேற யாரும் என்கொயரியில இப்போ இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கல. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர் ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார். அது அது ம். அது அவருடைய விஸ்டத்துக்கு நல்லது. இப்போ பாதிக்கப்பட்டவர் பார்த்த சாட்சிகள் எல்லாம் அழைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் காவல்துறையை விசாரிப்பார், அதிகாரிகளை விசாரிப்பார் என்று கருதுகிறோம். இன்னொரு ஸ்டேஜில் அவர் கண்டிப்பா நிக்கிதாவை கூட விசாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும், அவர் கொடுத்த புகார் சம்பந்தமாக. நம்ம வெளியே அதாவது நிக்கிதா அந்த அந்த புகார் சம்பந்தமாகத்தான் இவ்வளவு பெரிய துன்பம் நடந்தது. அந்த புகார் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை இப்ப கெட்டு போயிருக்கின்ற மாதிரி இருக்கு. அந்த புகார்ல சொல்லப்பட்டதே ஒரு தவறு பொய்ன்ற மாதிரி வெளியில வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. அப்போ அவர்களையும் கூட்டு விசாரிக்கிறதான முறையா இருக்கும். அதையே இன்னும் தாமதப்படுதுன்ற ஒரு கேள்வி வருது. தாமதப்படுத்தலாம். அதாவது 3 நாள் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ம். ஒரு சாட்சியை விசாரிக்க 2.5 மணி நேரம் செலவு பண்றாரு, 2.5 hours. அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு சிரமங்களோட அந்த இல்ல இல்ல விசாரணை இல்ல இல்ல. நடந்துட்டு இருக்கு. நான் நீதிமன்றத்தை கேட்கல. நான் நான் கேட்கறது காவல்துறை தரப்புல இருந்து அவங்களே விசாரிக்கலன்னு கேட்கிறேன். காவல்துறை இப்போ கொஞ்ச நாள் சைலண்டா இருக்காங்க, அவங்க ம். மிரண்டு போயிருக்காங்க. அதனால அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இப்போ. நான் என்ன கேட்கிறேன்னா, காவல்துறை நேற்று வந்து ஏடிஜிபி ஒரு ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தினுடைய மினிட்ஸை வெளியே அனுப்பியிருக்காங்க. ம். எங்கேயாவது இந்த நிக்கிதா சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த பழைய வழக்குகளுடைய நிலைமை இன்று என்ன என்பதை வெளிப்படுத்தி இருக்காங்களா? இது அவங்க ம். பண்ண வேண்டாமா? ம். வெளிப்படைத்தன்மை இருக்கு ஆட்சியிலேன்னு சொல்லும் போது, இந்த ம். புகார்தாரராக இருக்கக்கூடிய நிக்கிதா யார் என்பதை அவர்கள் ஆய்வு செய்வதற்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? ம். ஒரு ஒரு ஏடிஜிபி ஆஃபீஸ்லையோ ஒரு டிஜிபி ஆஃபீஸ்லேருந்தையோ திருமங்கலத்தை டிஎஸ்பியை கூப்பிட்டு கேட்டு, அந்த ஸ்டேஜில் இது என்ன ஸ்டேஜில் இருக்கு, அந்த அம்மாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய 2011-10 போட்ட எஃப்ஐஆர்ஸ் ஏன் அது விசாரணைகள் ஒழுங்கா போகல, அதுல சாட்சியங்கள் ஏதோ குறைபாடா இருக்கு, அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா அவங்க போன்ற விஷயம் ஏன் கேட்காம இருக்காங்க? இதையும் செய்யணும்ல அவங்க. இது ம். காவல்துறை செய்ய வேண்டியது. இது இந்த வழக்கு சம்பந்தமான விஷயம் இல்ல, இது பழைய வழக்கு சம்பந்தமான விஷயங்களை கேட்கிறேன். ம். அந்த அம்மா இருக்காங்களா, ஓடி போயிட்டாங்களா, தலைமறைவாயிட்டாங்களா, இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. ஆனால் இல்ல இப்ப இங்க இப்போ நீதிபதி அவருக்கு சரியான நேரத்தில் அதை எடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல இப்போ ஒரு தகவல் இன்றைக்கு காலையில நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிகிதான்ற ஒரு பெண்மணி கோவை மாவட்டம் அந்த கோவை பக்கத்துல இருக்கிற பொள்ளாச்சியில் அங்க இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு.
அவர்கள் வந்து திருமங்கலத்துல இல்லை இப்போ. அவங்களுடைய திருமங்கலத்தில் இல்ல, ஊர் ஊராக போகிறார்கள்னு. இவ்வளவு ஊர் ஊரா போகிறவர்கள், தப்பிக்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் அப்படின்னு வரும்பொழுது காவல்துறை மிகப்பெரிய ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. இப்ப எல்லாருமே அப்ப அவங்கள பத்தி தான் பேசுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு மிகப்பெரிய பேச்சு வந்து அஜித் குமார்ன்ற ஒரு பேரும் நிகிதான்ற பேர் மட்டும்தான். கண்டிப்பா மக்கள் மக்கள் இப்படி பேசுவது சரி, மக்கள் இப்படி சிந்திப்பது சரி, ஊடகங்கள் அதுக்கு அழுத்தம் கொடுப்பது சரி. ஆனால் என்ன கேட்க வேண்டும் என்றால், காவல்துறை நிக்கிதாவை இப்போது நீங்கள் நீங்கள் அவர்களை ஃபாலோ பண்ணி அவங்க ம், எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த 2011 சார்ந்து இருக்கக்கூடிய அந்த 3 வழக்குகளுடைய நிலைமை என்னன்றது நீங்க பப்ளிக் ஆக்கணும். ம், ம். யாரு? கவர்மெண்ட் பப்ளிக் ஆக்கணும். ஏன்னா இந்த 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 பிரச்சனைக்கே ஆரம்பம் அவங்க தானே. ஆமா. அவங்க அவங்களுடைய சோ கால்டு புகார் தானே. இல்ல அந்த இந்த புகார்ல புகார். தான் எல்லாரும் சிரமத்தில் இருக்காங்க. ஒரு உயிரும் போயிடுச்சு. ம். இல்ல இந்த இந்த ரெண்டாவது புகார். அந்த நகை எங்க? அந்த நகை எங்க? ம், நிறைய வாதங்கள் இருக்கு. ஆனா நான் டைவர்ட் ஆக விரும்பல. நாங்க இந்த இந்த வழக்குல இருக்கிறதுனால ம், தாங்க முடியாத பாரம். அதனால அந்த பணியை வந்து நீதிமன்றத்துக்கு உதவி செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறதுனால எங்க கவனத்தை நாங்க சிதற விரும்பவில்லை. ம், ம். ஆனால் மீடியா இதை கம்ப்ளீட்டா அம்பலப்படுத்தி கண்டிப்பா இந்த அழுத்தத்தை டிஜிபிக்கும் ஏடிஜிபிக்கும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இல்ல இந்த வழக்குல நிகிதா அவர்களுக்கு உதவி செய்த அந்த அரசு, மத்திய அரசு பணியில இருக்கக்கூடியவர் ஒருத்தர் பேர் இன்னும் வெளியில் வந்துட்டு இருக்கு. ஒருத்தர் பேரை சொல்றாங்க. இன்னும் அவர்களையும் விசாரணை வளையத்துக்கு வரல இன்னும். அவங்க அவங்கள விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி இப்ப சிடிஆர் எல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க ம், ம். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கிட்ட. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அந்த சிடிஆர்லாம் அனலைஸ் பண்ணும். அவரும் ஒரு மனிதர். அவர் எவ்வளவு நேரம் தூங்கினார்னு கூட எனக்கு கண்டிப்பா. தெரியாது. அதனால அந்த டைம் எல்லாம் அவருக்கு கொடுப்போம். அவருக்கு 8ஆம் தேதி ஒரு கெடு வேற இருக்கு. அதுக்குள்ளார அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும் உயர்நீதிமன்றத்துக்கு. ம், ம். அந்த உயர்நீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட் வரும்போது ஓரளவுக்கு ஒரு 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 75% ஆஃப் த விஷயம் முடிஞ்சிருக்கும் அப்படின்றது நான் கருதுகிறேன். இந்த போஸ்ட்மார்ட்டத்துல சொல்லப்படுற முக்கியமான விஷயம் என்ன சார்? இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 44 காயங்கள் ம், குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் யூஸ்வலா போஸ்ட்மார்ட்டம் செய்கின்ற ஃபொரென்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு என் மேல பல நேரங்கள்ல கோபம் இருக்கும். ம், டீன்ஸ் ஆஃப் ஜிஹெச்சுக்கு நிறைய கோபம் இருக்கும். ம், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனுக்கு என் மேல கோபம் இருக்கும். ஆனா அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கோபத்துடன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பணி தரமாக போக வேண்டும் என்ற காரணத்திற்காக தான். ம், ம், ஒரு முறையாவது நான் இன்று பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களை. ம். 29ஆம் தேதி ஜூன் மாதம் 5:45 மணிக்கு ஆரம்பித்த இந்த போஸ்ட்மார்ட்டம் நைட் 9:20க்கு தான் முடிந்தது. ம், கணக்கு பண்ணிக்கோங்க. மோர் ம், தென் 3.5 ஹவர்ஸ் நடந்திருக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம். முதல்ல அந்த டைமிங் நோட் பண்றது ரொம்ப அவசியம். ம். ரெண்டாவது, சிரமப்பட்டு அன்னைக்குள்ளார 44 காயங்களை அவர்கள் குறிப்பிட்டு. ஆ, ஆ. 44 காயங்கள். ம், அந்த 44 காயங்கள்ல ம், காயம் நம்பர் 13, 14, 15, 16, 17 இந்த 4 காயங்களும் ஒரு காயம் கிடையாது. ம், ம், ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைகளை அப்படியே நான் வாசிக்கிறேன். ம், ஹாரிசான்டலி, வெர்டிகலி அண்ட் ஒப்ளிக்லி placed multiple linear parallel dark red color contusions. ஒரே காயத்துல பல டிரெக்ஷன்ல காயங்கள் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ ஒரு காயம் தான் இங்க நோட் பண்ணியிருக்கு. ஆனா அதுல மல்டிபிள் இன்ஜுரிஸ் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அதாவது அந்த காயத்தின் மேலே திருப்பி திருப்பி அடிச்சிருக்காங்க அப்படியா? இல்ல இல்ல, அந்த காயம் வந்து வெவ்வேறு திசைகள்ல இருக்கு. ஹாரிசான்டலா இருக்கு, ஆ. வர்டிகலா இருக்கு, ம், அப்புறம் ஒப்ளீக்கா இருக்கு. இவ்வளோ திசைகள்ல அந்த காயம் போயிருக்கு. அந்த குறிப்பிட்ட ஒரு காயத்தை சொல்லுகிறார்கள். அது போன்ற காயம் 13, காயம் 14, காயம் 15, காயம் 16, காயம் 17 அப்படி பாத்தீங்கன்னா 44 இன்ஜுரிஸ் கிடையாது. இது குறைஞ்சபட்சம் ஒரு 60 இன்ஜுரிஸ்க்கு மேல வரும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. ம், அது ஒண்ணு. இன்னொன்னு, நிறைய பேர் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமாக எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. அத்தன்டிக் காப்பி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுதான் அத்தன்டிக் காப்பி. ஆமா. இதோடைய காப்பி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட கூட கிடையாது, ம், தேமிட்ட கூட கிடையாது. நாங்கள் அன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பு, புகழ்மிக்க தீர்ப்பு 2020 கொடுத்தது. சந்தோஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மதுரை. அதுல இந்த மாதிரி கஸ்டோடியல் ஜஸ்டிஸ் கேசஸ்ல வந்து கஸ்டோடியல் வயலன்ஸ் கேசஸ்ல போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட காரணத்தினால் அதுல ஒரு ஒரு கட்டளை என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனடியாக
அன்றைய தினமே டீன் அவர்கள் அந்த நகலை கொடுக்க வேண்டும் என்று. அதனால எங்களுக்கு 29ஆம் தேதி கிடைக்கல, பரவாயில்ல, அது அது நம்ம அதை பிரச்சனையாக்க வேண்டாம். இன்னைக்கு தான் கிடைச்சது. கடிதம் எழுதி கொடுக்க சொன்னாங்க, அவருக்கு சிரமங்கள் இருந்திருக்கலாம், ஆனா கிடைச்சிருச்சு. அதுல இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை விட இன்னும் அடுத்ததுக்கு போவோம். நிறைய பேர் இது இல்லாமயே நிறைய கதைகள், ஃபிட்ஸ் வந்ததுன்னு சொன்னாங்க, அது வந்ததுன்னு சொன்னாங்க, இது வந்ததுன்னு சொன்னாங்கன்னு. ஐம் சாரி, இதுல ஹெட் இன்ஜுரி மார்க் ஆயிருக்கு. ஹெட் இன்ஜுரி மார்க் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன, செவுத்துல அதை தட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா, இருக்காதா? அதாவது பல விஷயங்கள் அடங்கிய ஒரு 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 போஸ்ட்மார்ட்டமாக இது இருக்கிறது. இல்ல ஆரம்பத்துல அடுத்தது இல்ல ஆரம்பத்துல அடுத்தது இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க. எல்லா இன்ஜுரிஸ் 22, 26, 28, 29, 30, 31 இதுல வந்து எல்லா இன்ஜுரிஸும் அப் டு த மசில், சதை அளவிற்கு இருக்கு. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அந்த மெடிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப முக்கியம். இப்படி பிளண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பைப்பு, கம்பு வச்சு உடம்பு ஃபுல்லா அடிக்கும் போது இந்த உடம்பு ஃபுல்லா ஒரு ஒரு கண்டிஷன் உருவாகுது. அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து ட்ரோமேட்டிக் ராப்டோமயாலிசிஸ். அந்த ட்ரோமேட்டிக் ராப்டோமயாலிசிஸ்ல என்ன ஆகுதுன்னா, அந்த மசில் அஃபெக்ட் ஆனதுனால அந்த மசில்ல இருந்து கிரியாட்டின், சிபிகே, அக்யூட் கிட்னி டேமேஜ் உண்டாக்கக்கூடியது அப்படியே பிளட் ஸ்ட்ரீம்ல இறங்குது. இதுக்கு இதுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த காயத்துல வந்து இதான் நீதிபதி நீதிமன்றத்தில் சொன்னாரு, ஒரு கொலை செய்யறவன் வந்து ஒரு குத்து, ஒரு வெட்டு, 2 வெட்டு, அதோட முடிஞ்சது, அவன் திருப்பி பார்க்காம போயிடுறான். இங்க கொலை செய்பவர்களை விட மிக மோசமாக 44 பிளஸ் காயங்கள். நான் இப்ப சொல்றது வந்து வேணும்னே பிளஸ் காயங்கள்னு சொல்றேன். ஏன்னா சில காயங்கள்ல வந்து மல்டிபிள் இன்ஜுரிஸ் மார்க் ஆயிருக்கு, உருவாயிருக்குதா. இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி காரணமா இருக்கு. இந்த ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதுக்கு ஒப்பீனியன் கொடுக்க வேண்டியது. ஹார்ட்ல ஹார்ட்ல மிதிச்சா, ஆமாம் ஹார்ட்ல மிதிச்சிருக்கா, ஹார்ட் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நடக்கும்போது உடம்பத்தினுடைய எல்லா பாகங்களும் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஹார்ட் அட்டாக்னால இறந்தான்னு தான் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இறுதியா எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் இறுதியா எங்க நிக்கும்னா ஹார்ட்ல தான் போய் நிற்கும். அதனால ஹார்ட் அட்டாக்ல இறந்தான்னு சொல்றது வந்து முக்கியமான விஷயம் இல்லை. ஒரு நல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது என்பதை தான் இந்த நேரத்தில் பொறுப்புடன் நான் கூற விரும்புகிறேன். இது கூறிக்கிட்டே உங்க சேனல் மூலமாக மதிப்பிற்குரிய ஹெல்த் செக்ரட்டரியிடம் மிக தாழ்மையுடன் முன்வைக்க விரும்புகிறேன். 2020 வந்த ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய இந்த கட்டளை இன்று வரை இன்னும் உங்களுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கோட்ல இன்னும் ஏறவில்லை. இது ஏற வேண்டும். எல்லா டீன்ஸுக்கும் தயவு செய்து, மதுரை டீன் எப்படி உடனடியாக இதை இதை எங்களுக்கு கொடுத்தார்களோ, 1-2 நாள் தாமதம் இருந்தாலும் கொடுத்தாரோ, அதே மாதிரி மற்ற டீன்ஸுக்கும் தயவு செய்து கட்டளை கொடுங்க. they have a duty to give to the family of the deceased a copy of the postmortem and video. இங்க நடந்ததை பாராட்டுவோம். கண்டிப்பாக இதனுடைய தொடர்ச்சியாக இது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ சிபிஐயிடம் இந்த கேஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது எந்த அளவில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சிபிஐயிடம் இன்னும் ஒப்படைக்கவில்லை. சீஃப் மினிஸ்டர் சிபிஐக்கு ஒப்படைப்பதில் ஆட்சேபனை இல்லை என்று தான் கூறியிருக்கிறார். அவருக்கு வந்து சிபிஐக்கு ஒப்படைக்கணும்ன்ற அவருக்கு விருப்பம் இருக்கு. மேட்டர் நீதிமன்றத்தின் முன் இருக்கக்கூடிய நேரத்தில் இது சிபிஐ ஒப்படைக்கப்பட்டிருக்கு என்று நான் பொறுப்பற்றத்தனமாக கூற மாட்டேன். நான் கூடாது. காரணம், நான் ஆபீசர் கோர்ட்டுங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதுவரைக்கும் நான் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சிபிஐக்கு இது போன்ற வழக்குகள் ஒப்படைப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல காவல்துறை அதிகாரிகளை நாம் தட்டி கழிப்பதற்கு இது ஒரு வழியாக தெரியுது. அவர்களை கேவலப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். நான் வந்து சிபிசிஐடி கொடுங்கன்னு சொல்லல, சிபிஐ கொடுக்கறத நான் வந்து கூடாதுன்றேன். ஆனா நீங்க சிபிசிஐடி கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணா, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கிரியேட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஐஜி ரேங்க் இருக்கக்கூடிய ஆபீசர்ட்ட ஒப்படைங்க. மறந்துடாதீங்க, சாத்தாங்குளம் வழக்கில் கைதான அந்த 10 பேர், ஒருவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த 10 பேர் சிபிஐ கைது செய்யவில்லை. நான் ஆட்சிகளுக்குள் போக விரும்பவில்லை. காவல்துறை பத்தி பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு கைது செய்தது சிபிசிஐடி என்று மறந்துவிட வேண்டாம். ஆனா இது 5 வருஷமாயும் இன்னும் அந்த வழக்கு இந்த முடிவுக்கு வரல இல்லையா? 5 வருஷம் அந்த வழக்குக்கு வந்துடுறேன். நடந்தது வந்து சிபிசிஐடி தான் விசாரணை செய்தது.
சிபிசிஐடி தான் கைது செய்தது. ஆமா. சிபிஐ அதுக்கப்புறம் ஒரு 12-15 நாட்களுக்கு அப்புறம் தான் உள்ளார பிக்சர்ல வராங்க. அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கறதுலே டைம் ஆகி டாக்டர் வெண்ணிலாவை விட்டுட்டாங்க, மருத்துவர் வெண்ணிலாவை விட்டுட்டாங்க, ஆமா. ஆமா. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சரவணனை விட்டுட்டாங்க, ஜெயிலுடைய சப் ஜெயிலுடைய சூப்பரண்டை விட்டுட்டாங்க. இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய குறைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்க அதை பத்தி ஏன் பேசுறேன்னா, ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு, தேவையில்லாம குற்றவாளிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக வாய் மூடிக்கிட்டு இருக்கோம். அதே தான் இங்கேயும் சொல்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நல்ல உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகளை வைத்து கொண்டு போனோம் என்றால், தமிழகத்தில் இருக்க நல்ல காவல்துறை அதிகாரிகளுடைய மாண்பும் மரியாதையும் காப்பாற்றப்படும், தொடர்ந்து காப்பாற்றப்படும். சார், இவ்வளோ மோசம் நடக்கக்கூடிய ஒரு காவல்துறையில சார், இவ்வளோ மோசங்கள் நடக்கக்கூடிய ஒரு காவல்துறையில இன்னும் நல்லவங்க இருக்கான்னு மறந்துடாதீங்க. நான் இன்னும் கையெடுத்து கும்பிடுகின்ற, மரியாதையுடன் கும்பிடுகின்ற பல மூத்த காவலர்கள் இருக்காங்க, கீழ்மட்ட காவலர்கள் இருக்காங்க. நான் எப்பொழுதும் அதை சேர்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்க வாழ்க்கையில 40-42 வருஷங்கள் இந்த மாதிரி பொது வாழ்க்கை, 1-2 இல்ல, எத்தனை பேரை பார்த்திருப்போம். அந்த நல்லவர்கள் பெயரை வெளியே சொல்லிட்டேன்னா அந்த நல்லவர்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால அவங்க பெயர்களை சொல்ல முடியாம இருக்கும், அவங்களை கொண்டாட கூட முடியாது. நான் இப்போ சொல்றேன், யாரும் எதிர்க்க முடியாத ஒரு பேரை சொல்றேன். ஓய்வு பெற்று விட்டார் ஈஸ்வரன் என்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபி இருந்தார், ஐஜி இருந்தார். அப்படி மதிக்கக்கூடியவர்கள், யார் பார்த்தாலும் மதிக்கக்கூடியவர். இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு ஷார்ப்பா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. இவர்கள்லாம் நீங்க அவங்களை ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸா பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மூத்த இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸா இருந்தாங்க. யாரும் என்னை கண்டம் பண்ண மாட்டாங்க. ஈஸ்வரமூர்த்தியை பத்தி பேசுவாங்க. போயிட்டாரு, அதனால சொல்றேன், போயிட்டாருன்னா இட்ஸ் ரிட்டையர்ட் நவ். பட் அவங்களால செலிப்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண வேண்டிய போலீஸ் ஆபீசர்ஸ் இன் சர்வீஸ் இருக்காங்களா? இருக்காங்க. அவர்களுக்கு அவமரியாதை கொடுக்க கூடாதுன்னா, அவர்களுடைய முறையில் கெட்டு போக கூடாதுன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் தயவு செய்து இந்த துறையின் தலைவர் என்ற முறையில் வசதி பார்த்த ஒரு பாதையில் போய் சிபிஐட்ட ஒப்படைக்காதீங்க. அது கை கழுவுகின்றதுக்கு சமமாகும். நீங்க நல்ல எண்ணத்தோட செஞ்சிருக்கலாம். உங்க எண்ணத்தை நான் எந்த விதத்திலையும் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த போலீஸ் இருக்குன்னா, தமிழ்நாட்டிலும் இண்டிபெண்டாக எஃபெக்டிவான, நேர்மையான, கீழ்மட்டத்திலையும் மேல்மட்டத்திலையும் ஆபீசர்ஸ் இருக்காங்கன்றதை நேரத்தில் பதிவு செய்யறேன். அதே நேரத்தில் சொல்றேன், நீங்க கான்ஸ்டபிள்ஸ் மேல ஆக்ஷன் இப்ப எடுத்திருக்கீங்க, நல்லது. நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய பல்வீர் சிங் ஆஜராகவில்லை. ஏதோ சம்பவங்களை மறந்துட்டோம்னு நினைக்காதீங்க. அந்த பல்வீர் சிங் ஐபிஎஸ் ஏன் கைது செய்யவில்லை? கஸ்டோடியல் ஜஸ்டிஸ் தேவைப்படலையா? அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாருக்கும் இன்ஃபெக்ஷன் ஏற்படவில்லை என்று, யாருக்கோ சாமி மேல பக்தி இருந்ததுன்னா சாமி கும்பிட்டோம், இல்லைன்னா நேச்சரை கும்பிட்டோம். அதனாலதான் அங்க உயிர் பாதிப்பு இல்லை. உங்களுக்கு வையாபுரி, நம்ம காஞ்சிபுரம் வையாபுரி இல்லையா, எம்டிஎம்கே கட்சியில இருந்தாரு, அவரை துவைச்சு எடுத்த உதயகுமார் ஐபிஎஸ் ஏன் இன்னும் பதவியில் இருக்காரு? ஏன் இன்னும் அவர் அரெஸ்ட் பண்ணல? நீங்க இதெல்லாம் கொடூர குற்றங்கள் இல்லையா? வையாபுரி உயிரோட இருக்கான்ற காரணத்தினால் தப்பிச்சாரா? வையாபுரிக்கு எத்தனை டயாலிசிஸ் கொடுக்கப்பட்டது? வையாபுரியுடன் அடிக்கப்பட்ட அந்த பிரபுவுக்கு எத்தனை டயாலிசிஸ் கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்றப்பட்டது? அதனால இதுதான் தமிழ்நாடு காவல்துறையுடைய மந்திரி கவனம் செலுத்த வேண்டும், முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஐபிஎஸ்க்கும் நான் ஐபிஎஸும் வித்தியாசமாக நடத்துகின்ற அந்த கலாச்சாரத்தை தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், விட்டு கொடுங்க. பல்வீர் சிங்க்கும் உதயகுமாருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட், இங்க மாற்ற ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் என்பது ஒரு டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிஸ் இன் போலீசிங் இருக்கு. இதுதான் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு, ஒரு மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் வெளியே பப்ளிஷ் பண்றாங்க, உங்க சேனல் வெளியே வருது, ஏடிஜிபி உடைய மினிட்ஸ் அப்படின்னு வருது. நான் கேட்கிறேன், அந்த ஏடிஜிபி அந்த மினிட்ஸ்ல எங்கேயாவது சிசிடிவி கேமரா பத்தி பேசியிருக்காரா? 4 தான் இருக்கு, 6 தான் இருக்கு, 10வது உனக்கு இன்னும் அதிகமா கொடுக்கறாங்க. இருக்கிறது எப்பொழுதும் ஃபங்க்ஷனிங்கா இருக்கணும்ப்பா. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்களா படிங்கப்பா. நாங்க போனோம் சார், நாங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் கஸ்டோடியல் டார்ச்சர், சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக காவல் நிலையமாக புத்தகம் போட்டு அதை போய் கொடுத்தோம் சார். சில இடத்துல புதாரே வராதேன்னு சொன்னவங்க இருக்காங்க. அந்த மாதிரி அராஜகமான போலீஸும் என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாத்தனமா நடந்துக்கிறாங்கப்பா, ஒதுக்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்றேன் நான். 22ஆம் தேதி சார் 5வது ஆண்டு நினைவு ஆண்டுக்கு சாத்தாங்குளத்து காவல் நிலையத்துக்கு போறோம். நிகழ்ச்சி முடிச்ச பிற்பாடு குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு அங்க பாயிறாங்க.
20 விமன் போலீஸை என் மேல எதுக்கு ம். சாத்தாங்குளம் காவல் வரக்கூடாதான்? என்ன சார் பிரச்சனை? ஃபோர்காஸ்ட் வந்திருக்கு சார். நாங்க என்ன ஃபோர்காஸ்ட் என்ன சொல்றீங்க? சிரிப்பீங்க. என்ன ஃபோர்காஸ்ட் சொன்னது? எனக்கு ஒரு டிஎஸ்பி சுகுமாரன் சொல்லி அங்க ஒரு டிஎஸ்பி, ம். அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஸ்டாலின், ஸ்டாலின் இல்ல ஸ்டீஃபன், ம். என்ன சார் ஃபோர்காஸ்ட்? இன்னைக்கு முருகன் கான்ஃபரன்ஸ் மதுரையில் நடக்குது. ஐயா, ம். முருகன் கான்ஃபரன்ஸ் மதுரையில் நடக்குது, நான் சாத்தாங்குளத்தில் நிக்கிறேன். என்னையா பிரச்சனை இருக்கு? நான் இந்த காவல் நிலையத்தில் வருஷ வருஷம் வந்து பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு காவல் நிலையத்துக்கு வருவேனையா. எதுக்கு சார் நீங்க வரீங்க? உங்கள் காவல் நிலையத்தில் என்ட்ரன்ஸ்ல உச்ச நீதிமன்றம் கூறி இருக்கக்கூடிய போஸ்டர் இருக்கான்னு பாக்குறேன். சிசிடிவி கேமரா சர்வேயன்ஸ்ல இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. மனித உரிமை மீறல் நடந்தால் நீங்கள் மனு செய்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் மாநில மனித உரிமை ஆணையத்துக்கோ தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கோ நீதிமன்றத்துக்கோ புகார் கொடுக்கலாம்னு போஸ்டர் இருக்கணுமே, இருக்கான்னு கேட்டேன். இன்னைக்கு வேண்டாம் சார், இன்னைக்கு வராதீங்க சார். இல்ல ம். இல்ல மறைக்க நான் சொன்ன உள்ளாரியே நான் வரல, வெளியே வந்து போட்டோ எடுக்கிறேன் சார். ஏன் கேமரா கொடுக்குறேன், நீங்க போட்டோ எடுக்க முடியாது. ஃபோர்காஸ்ட், அடுத்த ஃபோர்காஸ்ட் விஜயோடைய பர்த்டேயா? ம். ஏன் விஜயோடைய பர்த்டேக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? முருகன் கான்ஃபரன்ஸுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? ம். இல்ல சார், சாத்தாங்குளத்துல நீங்க வேகமா பேசுறீங்க சார், உங்க பின்னாடி 150 பேர் வந்துருவாங்க சார். ஐயா, இந்த மாதிரி சம்பவங்கள் 150 பேர்லாம் வரமாட்டாங்க. வாழ்க்கை ஃபுல்லா பார்த்துட்டேங்க. நாங்க எப்பொழுதும் போற 40-50 பேர் தான் ஏன் வருவோம், மறந்துடாதீங்க. 82ல இருந்து அடி வாங்கின காலகட்டத்திலிருந்து நாங்க அத்தனை பேர் தான் ஏன் இருக்கோம். பேசுவதற்கு தைரியம் இல்லாத நிலை இது. வந்து எங்கேயாவது மிஸ்டர் தேவாசீர்வாதம் அவருடைய மீட்டிங்ல பேசினாரா? இது பேசியிருக்க வேண்டாமா? இன்னும் அந்த காவல்துறையோட மன பாங்கு இன்னும் மாறவில்லை. அதே மாதிரி தான் இருக்கு அவங்க எல்லாருமே. இது 22ஆம் தேதி ம். சம்பவம், 27, 28 ம். அவருடைய மீட்டிங் நேத்து. அப்ப கூட சிசிடிவி கேமரா பத்தி அவர் பேச தயாரில்லை. ம். இனிமே பொய் சொல்லாதீங்கயா, சிசிடிவி நாட் ஒர்க்கிங்னு பொய் சொல்லாதீங்கயா, கோர்ட்ல கேட்டாங்கன்னா காட்டுங்கயா அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்ல தயாரில்லை. ம். விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 2018 ஒன்னு இருக்குப்பா, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்கப்பா. இதுதான் சார் டாப் போலீஸ் ஆபீசர்ஸ் கொடுக்க வேண்டிய லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப் குறையுதுன்றது மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரிய வேண்டும் என்பதை பணிவுடன் பதிவு செய்கிறேன். மிக்க நன்றி. வெட்டரன் விட்னஸஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு. ம். அது தமிழகத்தில் வந்து ஹைகோர்ட் போட்டு கட்டடம் எப்படி இருக்கணும், எவ்வளவு செலவு பண்ணணும்னு போட்டிருக்கு. கரூர்ல மட்டும்தான் ஃபங்க்ஷனிங், தருமபுரியில, திருவண்ணாமலையில, மற்ற 35 மாவட்டத்தில் கிடையாது. இதெல்லாம் டைரக்ஷன்ஸா வர வேண்டாமா சார் இந்த நேரத்தில்? அதுதான் உயர் நீதிமன்றம் எதிர்பார்க்குது. நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்கன்னு. நீங்க ஒரு டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னொருத்தனை வந்து வெயிட்ல போட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை ஏற்படாது என்று பணிவுடன் மரியாதையுடன் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. மிக்க நன்றி. அதாவது இந்த வழக்குடைய தன்மை மற்றும் இந்த நீதிமன்றம் இதை எப்படி கையாளுகிறது என்பதை பற்றி எங்களை விளக்கியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.